இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 66வது சங்கீதம் 12வது வசனம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம வேதத்துல பார்க்கிறோம், சாத்ராக், மேஷக், ஆபேத் நேகோ இந்த பெயர்களை உடைய 3 எபிரேய வாலிபர்களை குறித்து வாசிக்கிறோம். ராஜாவின் பொற்சிலைய அவங்க வணங்கணும், அப்படி இல்லைன்னா பல மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளைக்குள்ள அவங்க எரியப்படுவாங்க அப்படிங்கிறது ராஜாவுடைய கட்டளை. அதற்கு அவங்க, ராஜாவே, எங்களால் இதை செய்ய முடியாது, நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்கி ஆராதிக்க போவதில்லை, எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார் அப்படிங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும்னு தைரியமாக பேசினாங்க. அப்போது அவங்களுடைய சிந்தையில் இருந்தது இதுதான், இதை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம், எங்களுடைய உள்ளுணர்வு ஒன்றை நிச்சயமாக எங்களுக்கு சொல்லுது, எல்லாமே சரியாக தான் நடக்க போகிறதுங்கிறது எங்களுக்கு தெரியும். இதுதான் அவங்களுடைய இருதயத்தில் இருந்தது. நீங்கள் ஒன்றை கவனிங்க, அவங்க அங்கே போராடலை, சண்டை போடலை, அதை குறித்து மனசோர்வுக்குள்ளாகலை, எரிச்சல் அடையலை, முறுமுறுக்கலை. அவங்க சமாதானத்தோடு அமைதலாக இருந்தாங்க. சர்வ வல்ல தேவனுடைய கரம் அவர்கள் மீது இருந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பாதுகாவலர்கள் அவங்கள பல மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளைக்குள் எரிஞ்சாங்க. சொல்லப்பட்டபடியே எல்லாம் அங்கே நடந்துச்சு. ஆனாலும் அக்கினியின் வாடை கூட சிறிதும் இல்லாமல் அவங்க அதிலிருந்து வெளியே வந்தாங்க. இங்கே நாம் இன்னொன்று கவனிக்கணும், அக்கினி சூளையிலிருந்து தேவன் அவங்களை விடுவிக்கலை, அக்கினி சூளையின் வழியாக தேவன் அவர்களை கடந்து வர பண்ணினார். ஒரு சிறிய சேதம் கூட அவங்களுக்கு உண்டாகலை. நீங்களும் இன்றைக்கு அக்கினி சூளை போன்ற ஒரு சூழ்நிலையின் வழியாக கடந்து செல்லலாம். தேவன் உங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நிச்சயமாக அறிஞ்சு கொள்ளுங்க. அவர் உங்களுக்குள்ள ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தம்முடைய மகிமையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அக்கினியின் மறுபக்கத்தில் செழிப்பும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. எனவே உறுதியாய் தரித்து நில்லுங்க. அப்பொழுது உங்களுக்குன்னு தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலை நிச்சயமாக காண்பீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி, வார்த்தைகளுக்கு நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்கிறேன் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா, சூழ்நிலைகளை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இன்றைக்கு அக்கினிமயமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்து கொண்டு என் கூட ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. அமேன். இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நான் முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நீங்கள் என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு அறிக்கையை செய்யுங்க. பரலோக பிதாவே, நீங்கள் எங்களை காப்பாற்றி விடுவிக்கிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்கப்பா, இதை நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையும் நாங்கள் எதிர்கொள்வோம். நாங்கள் உறுதியாய் தரித்து நிற்போம் அப்பா. அக்கினி வழியாக கடந்து சென்றால் கூட எங்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் எங்களை பாதுகாக்கிறீங்க. எனக்குன்னு நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற செழிப்பு மற்றும் ஆசீர்வாதத்தின் இடத்திற்கு நேராக நீங்கள் எங்களை நடத்துறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி நீங்கள் தேவனை குறித்து அறிக்கை செய்யுங்க. அவர் நீங்கள் அறிக்கை செய்த மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடக்க செய்ய போகிறாரு. உங்கள் சூழ்நிலை அக்கினி மயமாக இருக்கலாம். இதிலிருந்து நான் தப்பிக்கவே முடியாதே, எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டத்தை விட எனக்கு பல மடங்கு அதிகமான கஷ்டம் இருக்குதே, எப்படி நான் இதிலிருந்து வெளியில் வரப்போகிறேன், வழிகளே தெரியலையே, இப்படி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். அமேன். இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை தான் தப்பு வைக்க போகிறாரு. எப்படி நெருப்பின் வாசம் கூட இல்லாமல் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை காப்பாற்றினாரோ அதே மாதிரி
அவர் உங்களோடு இருந்து அவர் தூதர்கள் உங்களுக்காக யுத்தம் செய்து இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்ற போகிறாரு. தீர்க்க தரிசனமா இப்போது என் கூட ஜெபிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான். அமேன். உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தால் கூட பரவாயில்ல, டாக்டர்ஸ் கைவிட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம், கடன் சூழ்ந்து கடன்காரங்க வீட்டு முன்னாடி வந்து கத்தி எப்படியாவது உங்களை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கலாம், நிறைய வருடங்கள் ஆகியும் இன்னும் குழந்தை பாக்கியமாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை இத்தனை வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கலாம். அதாவது மனுஷனால் இந்த காரியங்கள் முடியவே முடியாதுங்கிற சூழ்நிலை. உங்கள் இருதயத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விசுவாசத்தை இழந்து எனக்கு இந்த நன்மை நடக்குமா, எனக்கு தேவன் உதவி செய்வாராங்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்க. தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்கள் கரங்களை இறுக பற்றி கொண்டு இருக்கிறாரு. உங்கள் கூட அவர் இருக்கும்போது இந்த சூழ்நிலை உங்களை சேதப்படுத்தாது. நெருப்பின் இயற்கையான குணம் சுடுறது, ஆனால் அதை அனுபவிக்கவே இல்லை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அதே மாதிரி உங்கள் சூழ்நிலை மற்றவங்களை பொசுக்கி இருக்கலாம், மற்றவங்களை எரித்து சாம்பலாக்கி இருக்கலாம், ஆனால் அதே சூழ்நிலையில் நீங்கள் அதை கடந்து வர போகிறீங்க. ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்கள் நடுவில் இருக்கிறாரு. ஆமென். அவர் உங்களோடு இருக்கிறதுனால, அவர் கரம் உங்களை இறுக பற்றி கொண்டு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களை அதை விட்டு வெளியே எடுத்துட்டு வருவார். ஒரு சேதமும் இருக்காது, பல மடங்கு ஆசீர்வாதம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த சூழ்நிலை மாறும்போது, தேவன் இந்த சூழ்நிலையை உங்களுக்கு மாற்றும்போது நீங்கள் அனுபவிக்க போகிற ஆசீர்வாதங்கள், செழிப்பு இதெல்லாம் பல மடங்கு இருக்க போகுது. தேவன் அதை தான் இன்றைக்கு வார்த்தை மூலமாக உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரு. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்கு நன்றிப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா, ஆனால் இவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்களுடைய மகிமையை நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க ஏசப்பா. இந்த கடினமான உபத்திரவங்கள் இந்த பிள்ளைகளை விட்டு நீங்க போகுது ஏசப்பா. ஆமென். உம்முடைய கரம்தான் இதை செஞ்சதுன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்படத்தக்கதாக பெரிய நன்மைகளை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறேன். செழிப்பான இடங்களில் கொண்டு போய் எங்களை சேர்க்க போகிறீங்க ஏசப்பா. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்றுவீங்கிறத அப்பா நாங்கள் நம்புகிறோம்ப்பா, விசுவாசிக்கிறோம்ப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவனை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் இப்படி கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.